குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் தர முடியாது என்று தைரியமாக சொல்லுங்கள். அதன் பிறகும் தொல்லை கொடுத்தால் என் பெயரை சொல்லுங்கள் என்று கரூரில் நேற்று முதல்வர் விஜய் பேசியதை தமிழகம் முழுவதும் மக்கள் கொண்டாடுகின்றனர். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்தில் கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இது ஏழை நடுத்தர மக்களுக்கு முதல்வர் விஜய் வழங்கியிருக்கும் வலிமையான ஆயுதம் என அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறு பொதுமக்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்த இந்தியாவின் ஒரே முதல்வர் விஜய் என்று அவரது கட்சியினர் பெருமையுடன் பிரச்சாரம் செய்கின்றனர். அரசு வேலையில் உள்ள பலர் ஒவ்வொரு நாளும் பையில் சில ஆயிரங்களுடன் தான் வீடு திரும்புவது வழக்கம். அந்த வசூலுக்கு பங்கம் வந்துவிட்டது. அதை நேற்று இரவே பார்க்க முடிந்தது என ஒரு தாவேக நிர்வாகி சொன்னார். விஜயின் அறிவுரை ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோருகின்றனர். லஞ்சம் வாங்கி குவிப்பவர் ஒரு நபர்தான் என்றாலும் அந்த பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளை குடும்பத்தினர் அனைவரும் அனுபவிப்பதால் அவர்களையும் கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்கிறார்கள். லஞ்சம் கேட்பவர் பற்றி புகார் அளிக்க ஹெல்ப்லைன் நம்பர் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்கின்றனர்.